நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 25/4/2025 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/5/2025 தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா 29/5/2025 31/5/2025 கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட்டுமே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 12/7/2025 அன்றைக்கி தான் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி போயிடலாம். இப்போ நார்மலாக நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா அது மாதிரி இப்போ ஃபஸ்ட் லிங்க் ஒன்று வருது பாருங்கள், இந்த டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தமிழ் பதிப்பை பார்க்க இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும். இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வரும். இணைய வழியில் விண்ணப்பிக்க இங்கே சொடுக்கவும் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான இந்த அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் போயிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தமிழ் இங்கிலீஷை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அப்ளை நவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறோம். அப்ளை நவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கான ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு என்னவோ அந்த ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு இங்கே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய ஒன் டைம் ஐடியை வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஐடி டைப் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து பாஸ்வேர்டு. கீழே வந்து இப்போ கேப்சா வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். இதில் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடின்ற இடத்துல காமிக்குது. இப்போ நம்ம புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, கீழே காமிக்குது பாருங்கள், கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சொல்லிட்டு கீழே இருக்குது. அது கீழே கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ இதில் தொடர்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. தொடர்கன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த வணக்காவலருக்கான அந்த பதவிக்கெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் கொடுக்கும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான கிளிக் பண்ணி கொடுக்கணும், எதை வந்து அவாய்ட் பண்ணணும், அதே மாதிரி பிஎஸ்டிஎம்லாம் எப்படி வைக்கணும், பிஎஸ்டிஎம் இதுக்கு வைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பிஎஸ்டிஎம் வச்சு போட்டிங்கன்னா 12th வரைக்கும் நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சுருப்பீங்க. அது மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணணும், டிகிரிக்கு மேலே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அதில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய ஃபோட்டோஸும் உங்களுடைய சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அவங்க கொடுத்துருக்குற அந்த க்ரைட்டீரியா படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதன்படி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 KB இருக்கணும். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 KB இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது இங்கே சூஸ் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி நான் ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை போய் நான் அதில் எடுத்து வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு கீழே நேம் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் லிஸ்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து கீழே ஃபோட்டோவுக்கு அந்த நேம் கீழே வர மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் அந்த ஃபோட்டோவில் வந்து என்ன டேட் போடுவீங்களோ அதே டேட்டை கொடுத்துருங்க. முக்கியமாக இந்த ஃபோட்டோலாம் என்ன டேட்லேருந்து எடுத்துணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 25/4/2025 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு டேட்டெல்லாம் கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. சேவ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு மேலே பச்சை கலரில் மெசேஜ் வந்துடுது. அடுத்தது கீழே சூஸ் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் என்னவோ அந்த சிக்னேச்சரை கிளிக் பண்ணி சேவ் சிக்னேச்சர் கொடுங்க. இப்போ சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். அதுக்கான லிங்க்குமே நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி ஒன் டைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒன் டைமில் கொடுத்த நம்ம இன்ஃபர்மேஷன் படி இங்கே எல்லாமே வந்து கீழே ஷோ ஆகும். உங்களுடைய நேம், உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய தாயின் பெயர், அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் பூர்வீக மாவட்டம், தந்தையாரின் பூர்வீக மாவட்டம், உங்களுடைய பிறந்த தேதி 10th மார்க் லிஸ்ட் இருக்கிற மாதிரி, உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணா, அடுத்தது உங்களுடைய தேசியம், அடுத்தது உங்களுடைய மதம்லாம் காமிக்கும். அதுக்கு கீழே உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிவல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த ஏரியாவில் இஷ்யூ பண்ணாங்க, தமிழ்நாட்டிலையா இல்லை வேறு எங்கேயாதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கீழே ஜாதியின் பெயர், அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவர் யார், சான்றிதழ் எண், சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி, மாவட்டம், வட்டம், இது எல்லாமே இதில் காமிக்கும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ஐடியில் கொடுத்த மின்னஞ்சல் முகவரி, அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் காமிக்கும்.
இப்போ இதுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய நேம் டேட்டா பர்த்லாம் வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டில் எப்படி டேட்டா பர்த் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. முதல்ல எடுத்தோடனே உங்களுடைய நேம், அடுத்தது உங்களுடைய இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே பிறந்த தேதின்ற இடத்துல முதல்ல எடுத்தோடனே உங்களுடைய பிறந்த வருடத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 2000 செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பிறந்த மாதத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன தேதியோ அந்த தேதியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்தது பாலினம் வந்து என்ன பாலினம், ஆனா பெண்ணான்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி. இப்போ 1905 மெயில் ஐடி வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன என்ன சான்றளிக்கிறேன்ன்றது இருக்கும். அதை கொடுத்துக்கிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. யூ லெஃப்ட் சம் மேண்டேட்ரி ஃபைல்ஸ், சரி வகுப்பு என்னன்னு செலக்ட் பண்ணலை. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே இப்போ உங்களுடைய அட்ரஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஒன் டைமில் கொடுத்த அட்ரஸ்லாம் காமிக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சில கொஸ்டின் கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஆதரவற்ற விதையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டெஸ்டிடியூட் விடுவோம்னா ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஆம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குறைபாட்டின் சதவீதம், தேர்வு எழுத உதவியாளர் தேவையா, தேர்வு எழுத கூடுதல் நேரம் கூறுவீர்களா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எழுதிலிருந்து நீங்கள் விலக்கு கோருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா ஆம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணி பதிவெண், படையினர், பணி விடுப்பு வகை இது மாதிரி டீட்டெயிலாம் கேட்கும். இதெல்லாம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ன்றது கீழே இப்போ அடுத்தது 3ஆவது ஸ்டெப் பண்ணிட்டோம். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல நீங்கள் இந்திய அரசு பணி அல்லது மாநில அரசு யூனியன் பிரதேசங்களில் பணியில் நிரந்தர பணியாளராக இருப்பவரான்னு சொல்லிட்டு கேட்கும். அது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்கன்றது கொடுக்கணும். இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு சொல்லிட்டு கேட்குது. ஆம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்வாணையம் அல்லது பணியாளர் தேர்வு செய்யும் இதர முகமையினால் நீங்கள் ஏற்கனவே வந்து பிட் அடித்தது, காப்பி அடித்தது, அதனால் உங்களை எதாவது நிறுத்தி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது நாள் வரை தங்கள் மீது எதுவும் குற்ற வழக்கு எதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதான்னு கேட்கும். குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா ஆம் சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குற்ற வழக்கு பதிவு பண்ணியிருந்து அதுலேருந்து வெளியில் ரிலீஸ் ஆகி வந்துட்டுருப்பாங்க. ரிலீஸ் ஆகி வந்திருக்கும் போது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ இல்லைன்னு கொடுத்தா அவங்களுக்கு இஷ்யூ ஆகும். அது மாதிரி நீங்கள் ரிலீஸ் ஆகி வந்திருந்தாலுமே ஆம்னு கொடுத்துட்டு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃபு. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் மேலே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே பண்ணலை, எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஏற்கனவே திருமணம் செய்த மனைவியுடன் வாழும் வேறு ஒருவரை திருமணம் செய்துள்ளீர்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா வேறொரு மனைவியுடன் சொல்லிட்டு கேட்பாங்க. இதே வந்து ஜென்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா வேறொரு கணவர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைன்றதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ தான் வந்து இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். இதில் தான் நோட்டிஃபிகேஷன் நம்ம கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருப்போம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதவி விருப்ப தெரிவுன்றது கொடுத்துருப்பாங்க. இங்கே தெரிவுக்கு கருதப்பட வேண்டிய விதிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஆல் த போஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுல இந்த வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் ஆகிய பதவிகளை தவிர ஏனைய பதவிகள் என்ற மாதிரி கேட்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க இந்த படிப்பு படித்தவங்க தான் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதில் பெரும்பாலும் ஃபீமேல் வந்து இதில் விண்ணப்பிக்க மாட்டாங்க. அப்படி ஃபீமேல் விண்ணப்பிக்கிறதுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற ஆல் த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற போஸ்டிங்கில் உங்களுக்கு விண்ணப்பிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஆல் த போஸ்ட் கொடுங்க. இல்லை இந்த போஸ்ட் எனக்கு இந்த வனக்காப்பாளர் போஸ்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே கீழே இருக்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம எதுக்கு கீழே இருக்கிறத டிக் பண்ணோம்னா இந்த வனக்காப்பாளர், வன ஓட்டுநர், வனக்காவலர் இது மாதிரி போஸ்டிங்லாம் நான் விண்ணப்பிக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கீழே இருக்கிறத டிக் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்தது உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பர் எல்லாமே வந்து டிக் பண்ண சொல்லும். இந்த இடத்துல எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ண ஒரு இடத்த உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் கீழே வந்து டேட்டோடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டேட்டு, மந்த், இயரோடு இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. முதல்ல எடுத்தோடனே வருஷம், நீங்கள் எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணீங்க, தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, முதல்ல நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த வருஷத்தை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன மாதம்ன்றதோ அந்த மாதத்தை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன தேதியோ அந்த தேதி மேலே போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ தேதி கிளிக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் எண் எதுவும் அந்த சான்றிதழ் எண் இது உங்களுடைய சான்றிதழ் எண்ணுன்றது நிறைய பேர் ரிஜிஸ்டர் நம்பரை மாற்றி போட்டுருவீங்க. ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரு உங்களுடைய மார்க் ஷீட்டுடைய டாப்பில் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல டைப் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக 10th படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஆம்னா ஆம் கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய 12th இருக்கிற அந்த பாஸ் பண்ண வருடம் என்னவோ அந்த பாஸ் பண்ண வருடத்தை கரெக்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வருஷத்தை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த்து டிக் பண்ணிங்க. அடுத்தது தேதி. இப்போ இது 3த்தையும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய படிப்பின் பெயர் 10th வந்து இப்போ நிறைய பேர் 12th வந்து ஐடிஐ முடிச்சிருப்பீங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க 2 இயர் கோர்ஸு, இல்லை ஐடிஐ 2 இயர் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, இல்லை ஹெச்எஸ்சி சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பெரும்பாலும் 12th முடிச்சவங்க எல்லாமே இந்த ஹெச்எஸ்சி சீனியர் செகண்டரின்றதை டிக் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களுடைய 12th மார்க் ஷீட் நம்பர் என்னவோ அந்த மார்க் ஷீட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். மார்க் ஷீட் நம்பர் இப்போ டைப் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டாக 12th முடிச்சிருப்போம், அது ஆம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே யூஜி ஐபிஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த யூஜி அப்படின்னா நீங்கள் நார்மலாக டிகிரி 3 வருஷம் கோர்ஸ் முடிக்கிறவங்க, ஐபிஜின்னா உங்களுடைய யூஜி பிஜி ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரே கோர்ஸாக முடிச்சு வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு தான் ஐபிஜின்றதை கொடுப்பாங்க. ஸோ யூஜி முடித்தவங்களும் ஐபிஜி முடித்தவங்களும் இதிலே வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ யூஜி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வருடத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மந்த்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய தேதி என்ன தேதியோ அந்த தேதியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கிளிக் பண்ணிவிட்டு படிப்பின் பெயர் என்ன படிச்சிருக்கீங்க, ஐபிஜி டிகிரியா யூஜி டிகிரியா? ஐபிஜியாக இருந்தால் நீங்கள் அந்த 5 வருஷம் கோர்ஸு, யூஜியாக இருந்தால் 3 வருஷம் கோர்ஸு. நான் யூஜின்றதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியை இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் வந்து கரெக்டாக ஃபோலியோ நம்பர்னு இருக்கும். பெரும்பாலும் ஃபோலியோ நம்பர்ன்றதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் யூஜியில் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க. பெரும்பாலும் லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்திருக்கும். இப்போ தான் கேட்குறேன் பாருங்கள். ஏன்னா இந்த போஸ்டிங் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமான போஸ்டிங் இல்லாமல் இருக்கும். அதனால் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆம் சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த படிப்பின் பெயர், தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, எங்கே படிச்சிங்கன்றதெல்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ன்றது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ வர்றது எல்லாமே முன்னாடியே நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் இந்த ஈஸியாக அந்த ஒதுக்கீடு வந்து கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ இப்போ அது முடிச்சிருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துக்கோங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங்கில் ரெண்டுத்துலேயுமே ஹையர் முடிச்சிருக்கிறவங்க பண்ணுவாங்க. அது முடிச்சிருந்து இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. அதாவது தமிழ் டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்லையுமே வந்து ஹையர் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ தமிழ் டைப் ரைட்டிங்கு அதில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க, முடிச்சிருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட், அதாவது லோயர் கிரேடாக ஹையர் கிரேடில் முடிச்சிருக்கீங்களான்றதை டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரு, சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட நாள், அப்படி நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரசு தட்டச்சா அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றீர்களா இல்லை என்றதை கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ்க்கு. இங்கே பாருங்கள், இது தமிழ் தட்டச்சுக்கான டீட்டெயில் கொடுக்கணும், இங்கே இங்கிலீஷ் தட்டச்சுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்து முடிச்சிருந்தீங்கன்னா ஆம் கொடுத்துட்டு அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அதுலேயும் ஹையர் லோயர் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கேட்பாங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட், உடற்தகுதி மற்றும் பார்வைத்திறன். நீங்கள் வனக்காப்பாளர், வனக்காவலர் பழங்குடியினர் பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கான உடற்தகுதி பெற்றுள்ளீர்களா? அதாவது இந்த வனக்காப்பாளருக்கு தவிர மற்ற போஸ்டிங்கெல்லாம் எழுதுறதுக்கு, மற்ற போஸ்டிங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கான பார்வைத்திறன் பெற்றுள்ளீர்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ ஆம்ன்றதை டிக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது இப்போ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க. இப்போ பிஎஸ்டிஎம்லேயும் ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு வருது. இப்போ நான் 10th 12th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறேன், ஆனால் நான் இந்த 10th 12th மட்டும் நான் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே அவங்க கொடுத்துருப்பாங்க. 10th 12th ஒரு சில ஜாப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜாபுக்கு மட்டும் தான் நீங்கள் போக முடியும். ஓவராலாக வந்து இருக்கிற இந்த 3000 போஸ்டிங்குமே நீங்கள் போக முடியாது. 10th 12th கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1200 போஸ்டிங் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஆம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா, ஆம்னு கொடுத்துட்டு இந்த 10th 12th மட்டும் பிஎஸ்டிஎம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா அதுக்கு மட்டும் தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. யூஜி வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்தால் தான் எல்லா ஜாபுக்கும் நீங்கள் சூட்டபிள் ஆவீங்க, அப்படிலாம் சூட்டபிள் ஆக மாட்டீங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட யூஜி வரைக்குமே பிஎஸ்டிஎம் இல்லைன்னே கொடுத்துருங்க. 10th 12th மட்டும் வச்சு நீங்கள் போடக்கூடாது. இப்போ நான் இல்லைன்னு கொடுத்துக்கிறேன், யூஜிக்கு வந்து இல்லைன்றதுனால இல்லைன்னு கொடுத்துட்றேன். இப்போ அடுத்தது கீழே இந்த மறுபடியும் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஹூ சூஸ் ஃபாரஸ்ட் போஸ்ட் கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை கிளிக் பண்ணிங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் போஸ்ட் வந்து ஓகே ஆகும். அவங்களுக்கு தான் இந்த இடத்துல சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. மற்றபடி இல்லாதவங்களுக்கு இது கொடுக்க தேவையில்லை. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், நீங்கள் எந்த சென்டரில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணணும். முதல் சென்டர் தேர்வு மையம் 1ன்றதில் எந்த மாவட்டத்தில் எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அந்த மாவட்டத்தில் எந்த தாலுகான்றது கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மாவட்டம் இப்போ காமிக்காது, அதனால் அடுத்த மாவட்டம் வேறு எந்த மாவட்டம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த மாவட்டத்தை கொடுத்துட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிற தாலுகா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கு ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சுன்னா செகண்ட் வந்து காமிக்காது அந்த மாவட்டம். இப்போ இதில் ஃபீஸ் வந்து காமிக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து காமிக்காது. அதே மாதிரி SC ST கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கேட்கல. சப்போஸ் ஃபீஸ் வந்து கேட்குதுன்னா நீங்கள் ஃபீஸ் கொடுத்தாலும் ஃபீஸ் எக்ஸம்ப்ட்னு சொல்லிட்டு காமிச்சதுன்னா ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் இந்த கீழே இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. The page is not applicable for you, click and save continue அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் இந்த வணக்காவலர் அந்த சம்மந்தப்பட்ட போஸ்டிங்ஸ்லாம் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடிங் கேட்கலாம். ஸோ இது நீங்கள் அது கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே காமிக்கும். நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க உறுதிமொழின்னு சொல்லிட்டு. இந்த உறுதிமொழி எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா உறுதிமொழியும் டிக் பண்ணிக்கிட்டேன். 16 உறுதிமொழி இருக்கும். 16 உறுதிமொழியை டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்றது இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு சொல்லிட்டு மேலே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன்ன்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களால் வழங்கப்பட்ட தகவல்கள் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும் திரையில் காட்டப்படும் சரின்றதை டிக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த செக் பாக்ஸ் வந்து இருக்கும், 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்ன்றதை கொடுத்துட்டு ஐ ஃபைனலி சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன்றதை கொடுங்க. எடிட் பண்ணுறதுனா பேக் டு எடிட் கொடுத்துக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி அப்ளிகேஷன் வரும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே நண்பர்களே, இப்படி தான் வந்து இந்த TNPSC குரூப் 4 ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனுக்குடன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.